நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அதே போல் நம்முடைய மீனவர்களுக்கும் அவ்வப்போது ஒரு இடத்திலிருந்து அந்த அலர்ட் மெசேஜஸ் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை குறிப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஏறத்தாழ 1.14 கோடி அலர்ட் மெசேஜஸ் அனைவருக்கும் இந்த காமன் அலர்ட் புரோட்டோகால் CAP என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு இந்த குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பும் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நாம் செல்ஃபோன்கள் மூலமாக அனுப்புவதற்கு நாம் முழுமையாக அவர்களுடைய BSNL போன்றக்கூடிய அந்த சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸோடு நாம் தொடர்பில் இருந்து அவர்களுடைய அந்த சர்வீசஸும் நாம் ஒரு இடத்துல நாம் வாங்கியிருக்கிறோம். அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் DOTயை பொறுத்தமட்டு நம்முடைய மாநில அரசினுடைய உயர் அதிகாரிகள் இந்த பேரிடரை சமாளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய துயர் தணிக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய CRA போன்ற இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதே போல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் ப்ரையாரிட்டி பேசிஸில் அவர்கள் அவர்களுடைய பகுதியில் இணைப்பு வழங்குவதற்கு முழுமையான நடவடிக்கை தருவதற்கு மாநில அரசு அவர்களோடு தொடர்பில் இருந்தது. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணிகளை செய்வதற்கு ஆர்மி அதே போல் நேவி அதே போல் கோஸ்ட்கார்ட் ஆகிய 3 பெரும் அமைப்புகளோடு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் பேரிடர் மேலாண்மை துறையும் தொடர்ந்து ஒரு இடத்துல தொடர்பில் இருந்து அவர்களிடத்தில் இருந்து நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக ஒரு திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு முக்கியமாக ஒரு காலம் ஆஃப் ஆர்மி இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல் ஊட்டியில் இருந்தும் இன்னொரு காலம் ஆஃப் ஆர்மி நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஏறத்தாழ இந்த 2 இடங்களிலும் சேர்ந்து 108 பேர் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் நம்முடைய அரசின் சார்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக அவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதை தவிர தேசிய பேரிடர் மீட்புத்துறை அந்த அமைப்பு இந்த மழைக்காலத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்போடு இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். அதில் அவங்க 10 டீம் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் அவர்களும் ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் ஒருங்கிணைப்பு இருந்த காரணத்தினால் தான் எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, எங்கே பொதுமக்கள் சிக்கலில் இருக்கிறார்கள், உடனடியாக எந்தெந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு பேரிடர் மேலாண்மை துறையில் திட்டமிட்டு அவர்கள் அனைவரையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பி நாம் பொதுமக்களை ஏற்றிருக்கிறோம். எனவே இது நாம் அவர்களோடு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்திருக்கிறது. அதே போல் நமக்கு ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியை பொறுத்தமட்டும் கோஸ்ட்கார்டை பொறுத்தமட்டும் பல இடங்களிலே மீட்பு பணிகளுக்கு அவருடைய ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே போல் உணவுப் பொட்டலங்களை வழங்குவதற்கும் அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் கூட அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 7 டன் உணவுப் பொருட்களை பல இடங்களிலே நமக்கு ஏர் ட்ராப் செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் அவர்களோடு இருந்து நாம் பணியாற்றியிருக்கிறோம். அதே மாதிரி தண்ணீர் நம்முடைய உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு எல்லா இடங்களிலும் நாம் அதை வழங்குவதற்கும் முயற்சிகளை இதன் மூலமாக நாம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ட்ரெயின் சர்வீசஸ் அதை பற்றி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பல இடங்களில் இந்த ட்ரெயின் சர்வீசஸ் நின்றது. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி திருவனந்தபுரம் மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய 2 DRMகளுக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்கூட்டியே தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா 11 மணி 20 நிமிஷத்துக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மதுரை DRM இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஏறத்தாழ ஒரு 525 பயணிகளோடு ஒரு ரயில் அங்கே இருப்பதாகவும் அந்த ரயில் அங்கே இருந்து புறப்பட முடியாமல் பயணிகள் சிக்கியிருப்பதாகவும் உடனடியாக உதவிகள் வேண்டும் என்று தெரிவித்தார்கள். நம்முடைய டீம் அங்கே போக முடியல. ஆனால் திருவைகுண்டத்திலேயே நம்முடைய அங்கே தூத்துக்குடி SP இருந்தால் அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதே போல் பேரிடர் மாநில கட்டுப்பாட்டு மையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அவர் SP அவர் அங்கேருந்து ஆற்றை கடந்து அங்கே போக முடியாதனால உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய திருவைகுண்டம் EO மூலமாக
அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு புதிய வசதிகள் செய்து தரப்பட்டது. அவர்கள் எல்லாம் முறையான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் மணியாட்சியில் இருந்தக்கூடிய அந்த பயணிகளுக்கு ரெஸ்கியூவுக்கு அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அதையும் நம்முடைய டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நான் குறிப்பிட்டு சொல்வது என்று சொன்னால், அது ஐஎம்பியாக இருந்தாலும் சரி, அல்லது பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு துறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்மி, கோஸ்ட் கார்ட் அல்லது நேவி போன்ற இருக்கக்கூடிய பேரிடர் காலங்களிலே வெள்ளத்திலே வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த துறைகளாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, இதில் ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய துறைகள் இந்த வெள்ளக்கட்டுப்பாட்டு நேரத்தில் இந்த வெள்ளம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளில் யாரோடெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அத்தனை நாளிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகம் அதே போல் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே நாம் அந்த பணியினை இந்த நொடி வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.